நீர்கின்றான் நீர் வயல் நிலவல் மகளிர் செல்வங்கள் துளி விளையாடுகின்ற தர்ம புவியாகும். புவியிலே எழுந்துள்ளிய ஆண்களாய் பிறந்த அப்பமர்களும் பெண்களாய் பிறந்த அருமை தாய் குலங்களும் எனது அருமை சகோதர சகோதரி கடலாளி போல் காட்சியளித்துள்ளார். ஏன் எதற்காக? கண்ட பெருமாளுடைய 5வது சனிக்கிழமை விரதநாளை முன்வைத்து ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று ஒரே நாடகம் வைத்துள்ளார். இன்று வைத்துள்ள நாடகத்தின் பெயர் என்னவா? அருமையா நாடகம் சாமி. என்ன இன்று வைத்துள்ள நாடகமோ கட்டுவீரியும் கதைவீரியும் சொன்னீங்க. என்ன சொன்ன? ஒட்டா பொழுதுன்னு சொல்லிட்டே இருக்கணுமா? என்ன நாடகம் கட்டுவீரியும் கலதுவீரியும் சொன்னீங்க. இதுல கட்டுவீரியம் யாரு கலதுவீரியம் யாரு? இதுல நான் கட்டுவீரிங்க, கொள்ளக்காரன் கலதுவீரியம், பொடவீரியும் பொட்டவீரியும் உள்ள வேஷம் போட்டுக்குதுங்க. கொடவீரியம் பொட்டவீரியம். ஆமாங்க, அது அந்த நாடகம் இல்லைன்னா கலதுவீரியம் கல்யாணங்க. அப்படியா? நாடகம் பேரே தெரியாதா? இது என்ன ராமாயணமா இல்ல மகாபாரதமா? இது ராமாயணமும் அல்ல மகாபாரதம் அல்ல. இப்ப 2025 புதுசா சேர்த்துக்கிங்க சாமி. எதுக்கு? இந்த நாடகத்துக்கு வாத்தியார் யாருங்கிற? வாத்தியாரே நான் தான். அதுல ஒரு பாட்டு பாடு. ஆறு இல்ல நான் பாட்டு பண்ண நீ பழகிக்கலாம்னு பாக்குறேன். தெரிஞ்ச பழகிக்கலாம். இன்று வைத்துள்ள நாடகமோ மக்களுக்கேது பலி இல்லையேல் எரிகண்டா சோழ சம்காரம். இந்நாடகத்தில் நான் யார் என்று ஆளுரைக்கு முன்பாக உண்மையாகி இன்னும் என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உயிரில் மேலாகிய அன்பு தெய்வங்கள் ஆமா நமக்காக வாரி வாரி வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்ல, சரி என் சாமிமார்கள் நாயக்கர்மார் சாமிகள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து நம்மிடம் வருகை தந்திருக்கின்றார். ஆமா அவர்கள் முன்னிலையிலும் சரி அவர்கள் மட்டுமல்ல நமக்காக அருமாடு பற்றி நம் நாடகத்தில் அனைவரும் கண்டறிந்திருக்கிறாரே. ஆமா அவருடைய குடும்பம் சரி அகிலாண்ட குடி பிரம்மாண்ட நாயகன் உலகமேக அருள்வாளிக்கு மங்கள ஈஸ்வரனுடைய மைத்திரனாகிய கண்ணபெருமானுடைய அனுகிரகத்தோடு எப்படி வாழ வேண்டும் தெரியுமா?
சரி அணு இணையத்தோடு என்று தீர்காசமாய் வாழ வேண்டும் என்று ஆமா அந்த பெருமானை வேண்டுகிறாமோ செய்யும் ரொம்ப செய்யும் இருந்தாலும் சாமி இப்பேற்பட்ட நாடகத்திலே நீங்கள் யாரு நான் யார் உங்களுடைய பெயர் என்ன என் பெயர் என்ன நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்க யார் என்று நான் ஒரு இதற்கு முன்பாக என்னிடத்தில் அச்சமடையான மயப்புலன்களை இழந்து அஞ்சகத்தில் வதித்து இல்ல சாமி அது இந்நேரத்துக்கு என்னால முடியாதுங்க இந்நேரத்துக்கு ஏன் இதையே என் கையோட முடியல எங்க போய் ஐயம்பொருளை கையோட சொல்றேன் அது அல்ல ஐம்புலன்களை இழந்து ஐம்புலன்களை இழந்து அஞ்சகத்தை நெஞ்சகத்தில் வதித்து என்ன சாமி நல்லாதான் வசதி பேச திடீர்னு பத்தி முடிச்சாரு ராமையில் ஓடி வந்து சொல்கிற வார்த்தையை செவி கொடுத்து கேட்பாயாக அப்படியே ஆகட்டும் சாமி நான் யார் தெரியுமா யார் சாமி சொல்கிறீங்களா மும்மூர்த்தி தேவரில் ஒருவரை சேர்ந்த என் பெயரோ சிவபெருமான் என்று அறிந்தாயா என்ன? சாமி சிவபெருமான் கடவுளா? உண்மைதான். அந்த திருவண்ணாமலை மேல இருக்கிறது நீங்களா? உண்மைதான். மாதேஸ்வர மலையில இருக்கிறது நீங்களா? அனைத்தும் நானே. ஐயோ சாமி, உங்களுடைய தீவிரமான பக்தங்க. அப்படியா? ஆமா சாமி. அதனால இந்த கடவுளை என்னைக்காவது நேர்ல பார்த்தா கல்ல எடுத்துடலாம். கல்ல எடுத்துடலாம். உள்ள போ. சாமி, இந்த கடவுளை ஒரு நாளைக்கு கண்ணால கண்டுக்கிட்டா என் குறையை சொல்லி ஒரு சின்னதா ஒரு வர ஒண்ணு கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் சாமி. என்ன வரம்? சாமி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடிங்க நம்ம முத்துராயம்பட்டி பெருமா கோயில் சந்தையில ஒரு 70,000 ஒரு இறம ஒண்ணு வாங்கிட்டு வந்து சாமி. இறம வரமா இது? ஆமா சாமி. சரி, 70,000 குடிச்சிட்டு வந்தங்க. ஒரு வருஷம் ஆகுது சாமி. சரி, நானும் காய்ச்சி செலவு பண்ணி விட்டேன். நானும் கூட்டிட்டு போய் விடாத டாக்டர்ல போடாத செலவு சொல்லி சாமி. இறமிக்கு? ஆமாங்க. சரி, என்ன பண்ணாலும் அந்த இறமிக்கு சனையே நிக்கிற சாமி. அப்புறம் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. நீங்க கடவுள் சொல்றீங்களே, எவ்வளவு காசு வேணும் வாங்கிக்காங்க. எப்பயாவது நீ தான் சாமி அந்த இறமிக்கு சனை பண்ணி கொடுக்கணும். என்ன நான் இறமிக்கிட்டு போறோம்னா லிஸ்ட் சேர்த்துட்டீங்கன்னா சாமி, எப்படியாவது அந்த இறமிக்கு சனை நிக்க எப்படியோ பாவம் பெரியமா செத்து போயிட்டா உனக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது. நெருங்கிச்சு பக்கமா. அவரே போயிட்டாரு. உங்களுடைய பேர் அவரை விட வேண்டாம் தெரியுது. ஆமா ஆமா சாமி. அது மட்டுமல்ல. சரி சாமி. இருந்தாலும் என் பெருமா ஈசனா இருந்தாலும் இணை பெற்று என் தாய் தந்தை யார் தெரியுமா? கணவனாக இருந்தாலும் உலகத்தில் எப்படி சாமி போனீங்க சொல்லட்டுமா? சொல்லிவிடுங்க.
யாகத்தின் வழியாக பெற்றெடுத்தாய் என் தாயா. யாகத்தின் வழியாக அது யாரு? யாரு சாமி? உமா மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய சக்தியை என் தாயாகவா? உமா மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஜட்டிங்க. சத்தியா பூமர்த்தி சட்டி பாத்தீங்களா? இல்லைங்க, நான் சட்டியா போறது இல்லைங்க, எனக்கு தெரியாதுங்க. அதான் உனக்கு சட்டியை பத்தி அப்ப தெரியலன்னு அர்த்தம். உமா பார்வதி சக்திங்க. சக்தி யாகத்தின் வழியாக பிறந்திருக்கு. ஆமா ஆமா. சரி சாமி, யாகத்தின் வழியாக பிறந்திருந்தாலும் நான் நாட்டு பேரும் சாமியாகி எது தெரியுமா? எந்த நாட்டுக்கு சாமி வாழ்ந்து வரீங்க? அப்படி சொல்றேன் இல்லைங்க, எந்த நாட்டுல வாழ்ந்து வரீங்க? உங்களுக்கு என்று ஒரு நாடு இருக்க வேண்டும் அல்லவா? ஆமா ஆமா. உங்களுக்கு என்று திருமணமானதா? ஆமா ஆமா. குழந்தைகள் உள்ளதா? ஆமா ஆமா. என்ன சாமி? ஆமா ஆமா. என் நாட்டின் பெயர் என்ன? சாமி நாடு சொல்லட்டுமா? எந்த நாடு சாமி? வெள்ளிங்கிரி ஆகுவா. நாடோ வெள்ளியங்கிரி. ஆமா. ஏன் சாமி அப்படி வெள்ளியங்கிரின்னு சொல்றீங்களே? உங்களுக்கு நாடு வெள்ளியங்கிரி. உண்மைதான். இந்த சிவபெருமானுக்கு திருமணமானதா? நான் மாலையிட்ட வங்கியின் பேர் என்ன? என்ன சாமி? உனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ, எனக்கு கல்யாணம் ஆகலைங்க. எப்பதான் இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அது புதைக்கிறதுக்கா? இல்ல எரிக்கிறதுக்கு. எரிக்கிறதுக்கா புதைக்கிறதுக்கா? இல்ல சாமி, நல்ல இடமா பார்த்து இருக்கிறாங்க. நான் மாலையிட்ட மங்கியின் பெயர் என்ன? ஐயோ, யாரு சாமி? சொல்லட்டுமா? சாமி, என் மனைவியின் பெயர் என்ன? என்ன என்ன சாமி? உமா மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய
அந்த சக்தி தான் என் மனைவியாகுவா. தோக்கம் அப்படி வருது உட்காந்துட்டு அவளை தோக்கத்துக்கு அந்த மஞ்சள் பை மட்டும் கரெக்டா இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய மனைவியோ உமா பார்வதி. ஆமா ஆமா அவரு உமா பார்வதி திருமணம் செய்து உங்களுக்கு என்ற குழந்தைகள் ஏதாவது உள்ளதா சாமி? நண்பா ஓய் விநாயகன் வேலவன் இரு பிள்ளைகளை என்றெடுத்து வெளியில் தற்பெருமை ஆண்டு கொண்டிருந்த போதிலும் எங்க விநாயகர் வேலவன் உங்க பிள்ளைங்களா? உண்மைதான். அந்த விநாயகர் அரசு மரத்தை வழியில வகுத்து கொடுத்துட்டு உட்காந்துட்டு அவரு கோபத்தா நீ சொல்வதை போல அல்ல. வகுத்த கையில புடிச்சுக்கிட்டீங்க. ஆமா ஆமா அவரு முத பையன். அவருடைய என்னுடைய முதல் மகன். இரண்டாவது வேலவன். வேலவன் முருகன் என்று சொல்லக்கூடிய வேலவனே என் மகனாகும். இந்த பள்ளியில இருக்கிற அப்படி அவரா? ஆமா ஆமா ஏச்சாமி முத பையன் கூட சாப்பாடு பிரியுங்க நல்லா வகுறு நம்ப சோறு தின்னுட்டு அரசு மரத்தடியில உட்காந்துக்கிற அப்படி. ஆனா அந்த முருகன் இருக்கிறானே முருகன் ரெண்டாவது பையன் அருமையே நாளை சாமி. எப்படி பங்குனி மாசம் கண்டா நானும் தர்மகரத்தை ஒரு 2 லட்சம் எடுத்துட்டு பள்ளிக்கு போவேன் சாமி. எதுக்கு பள்ளிக்கு சாமி பாக்கலாம்னு. அங்க போய் படி ஏறி உன் பையனை பாத்துட்டா போதும். கீழே வரும்போது புற மொட்டையத்தான். அதை நீங்க வேண்டுதல் வைக்கிறீங்க கொடுக்குறீங்க. தலையில ஒரே ஈர்ப்பேன மிஞ்சறதுலயும் புறாத்தி மொட்டை அடிச்சு போடுற அப்படி. இருந்தாலும் நான் எறும்பு முதல் ஏழை வரை 84 லட்சம் சீவராஜில படி அளக்க வேண்டும். படி அளக்க வேண்டும். சென்று வரும் முன்பதாக அதனால இருக்கட்டும். ஆமா இருந்தாலும் படியலுக்கு முன்பதாக என் மனைவியாக உமா மகேஸ்வரி கணவன் அழைத்தார் என்று உடனடியாக அழைத்து சிவபெருமானாகப்பட்டவர் தன் மனைவியாகிய உமா பார்வதி அழைக்க உமா பார்வதி போய் சமைக்கிறார். அவரால் மனசு